காட்டு பகுதியில் இருக்கிறோம், வீடு வசதியே இல்லை. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே கட்டி கொடுத்த வீடுலாம் இடிஞ்சு போயிருக்குது, ஒழுகுது. நைட்டில் படுக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே தொகுப்பு வீடு இடிந்து விழுந்து இன்று அதிகாலை மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து அந்த பகுதி இருளர் இன மக்கள் இன்றே வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கன்னிக்கோவில்மேடு கிராமத்தில் இருளரின மக்களுக்காக 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டி கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளில் 50க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மோசமான நிலையில் உள்ள இந்த தொகுப்பு வீடுகளுக்கு பதிலாக புதிதாக கட்டிடங்கள் கட்டித்தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நள்ளிரவில் கனமழை பெய்ததால் படுக்க இடமின்றி ஐயம்மாள் என்ற மூதாட்டி வீட்டிற்குள் சென்று தூங்கியுள்ளார். அப்போது திடீரென வீடு இடிந்து விழுந்து இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்ட ஐயம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இறந்து போனுங்க எங்கள் அம்மா தாங்க. ஆனால் நாங்கள் வெளியே பார்த்துருந்தோம். ஆனால் மழை வரத்துல அது உள்ளே பார்த்துருக்குது. அது வீடு இடிஞ்சு அவங்க காலமாகிட்டாங்க. எங்களுக்கும் வீடு கட்டித்தாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நாங்களும் எத்தனை வருஷங்க சார் இருக்குது. மற்ற வீடும் அதே மாரி தாங்குது. நாங்கள் இன்னைக்கு எப்படி போகிறோம்னு தெரியலிங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு மலை ஜாதி, நாங்கள் எஸ்டிங்க. இருந்தாலும் நாங்கள் உள்ளே பொங்கி துணுவிட்டு ரோட்டில் தான் என் பிள்ளைங்க என் பேரனுங்க எல்லாமே ரோட்டில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் எத்தனையோ ட்ரிப்பு மனு கொடுத்தோம். செய்தி ஒளிபரப்பாகி சுமார் ஓராண்டாகியும் அதிகாரிகள் யாரும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சியரும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் கிராமத்தினர் அப்போதே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று ஒரு உயிரை பறிகொடுத்திருக்க மாட்டோம் என்கின்றனர். மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டமாகுது. எங்கள் வீட்டில் பாம்பு பூரான் தேல் இருந்தால் வந்துருமோ ரொம்ப பயமாக்குது. அந்த பயத்துலேயே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக்குது. இது நாங்கள் இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை மனு கொடுத்துக்கிறோம். யாரும் வந்து பார்க்கல, எதுவும் கண்டுக்கல. ஆனால் இந்த பாட்டி இப்படி இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் எங்களுக்கு இதே ஞாபகமாக தான் இருக்குது. வீட்டு என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, வீட்டில் அப்பா அம்மைக்கிறாங்க, எதனா ஆயிடுமான்னு ஒரே பயமாக இருக்குது. இது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் கன்னிக்கோவில்மேடு இருளரின மக்கள் இன்று இரவுக்குள் வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த மதுராந்தகம் வட்டாட்சியர் கௌசல்யா இருளரின மக்களுக்கு நிரந்தரமாக வேறு இடத்தில் வீடு கட்டி தரப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதற்காக பெரும்பேர்கண்டிகை என்ற பகுதியில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். ஐயம்மாள் தன்னுடைய உயிரை கொடுத்து இங்கு வாழும் இருளின மக்களுக்கு வேறு பகுதியில் வீடு கிடைப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.